ஹாய் ஆல், இந்த வீடியோவில் அக்டோபர் மந்த்து 2025 நடந்த மிக முக்கியமான 25 நடப்பு நிகழ்வுகள் பார்ப்போம். இப்போலாம் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் இருக்கிறதே இல்லை. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் செய்தி, பந்தவ்கர் புலிகள் சரணாலயம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் விந்திய மலைப்பகுதியில் இந்த சரணாலயம் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த சரணாலயம் மொத்தம் 1100 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. நெக்ஸ்ட்டு, ஜூபின் கக் தீவு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா சிங்கப்பூரில் இருக்குது. இந்த ஜூபின் கக் அப்படின்றவர் யாருன்னா ஒரு பாடகர். இவர் சிங்கப்பூருக்கு அருகே படகு பயணத்தின் போது விபத்துக்குள்ளாகி இறந்துறாரு. அவரோட நினைவாக தான் சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு தீவுக்கு ஜூபின் கக் அப்படின்னு சொல்லிட்டு மறுபெயரிடுறாங்க. நெக்ஸ்ட், ஜப்பானின் முதல் பெண் பிரதமரா சனே தகாய்ச்சி அப்படின்றவங்க பதவி ஏற்றிருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்காங்க. இப்போ பெண் பிரதமரா பதவி ஏற்றிருக்காங்க. நெக்ஸ்ட், உலக பொருளாதார சுதந்திர குறியீடுல 2025 படி இந்தியாவோட ரேங்க் 128வது. அடுத்தது, தே வில் ஷூட் யூ அப்படின்ற ஒரு புக்கோட ஆசிரியர் பேரு ஹரிந்தர். நெக்ஸ்ட், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமா எந்த மாதத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அக்டோபர் மாதம். நெக்ஸ்ட், முதல்வர் திறனறி தேர்வு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கினாங்கன்னா 2023. இந்த முதல்வர் திறனறி தேர்வு திட்டத்தின்படி மாணவர்களை தேர்வு செஞ்சு ஐடி நிறுவனங்களுக்கு பணியாற்ற அனுப்புவது இந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்து, உங்கள் பணம் உங்கள் உரிமை. இந்த வாசகத்திற்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னா நம்மளோட நிதியமைச்சரோட நேம் என்னன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவம், இந்த கோல்ட்ரிஃப் மருந்து அதை கொடுத்து நிறைய குழந்தைங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த மருந்து எந்த மாநிலத்தில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னா தமிழ்நாடு. உலகின் பேரா ஒலிம்பிக் தடகள போட்டியில இந்தியாவோட இடம் 10வது. அடுத்தது, வள்ளலார் அவதார தினமாம் அக்டோபர் 5 அந்த நாளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. உலக பருத்தி தினம் எப்போ அப்படின்னா அக்டோபர் 7. அடுத்தது, யுனெஸ்கோவோட புதிய இயக்குனரா காலித் எல் அனானி அப்படின்ற ஒருத்தர் பதவியேற்றிருக்காங்க. உலக அஞ்சல் தினம் எப்போ அப்படின்னா அக்டோபர் 10. நெக்ஸ்ட், உலக ஆசிரியர் தினம் எப்போ அப்படின்னா அக்டோபர் 5. தேசிய ஆசிரியர் தினம் எப்போ அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உலக வாழ்விட தினம் அக்டோபர் 6. முதல் விளையாட்டு தொழில்நுட்ப மையம் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான். நெக்ஸ்ட், பிஎம் சேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னா நம்ம நரேந்திர மோடி அவர்கள். இவர் யாரு? தற்போதுள்ள இந்திய பிரதமர். இந்த பிஎம் சேட்டு அப்படின்ற திட்டம் எங்கே தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா டெல்லியில். நெக்ஸ்ட், எக்ஸசைஸ் கொங்கன் எந்த இரு நாடுகளுக்கு இடையில நடக்குது அப்படின்னா இந்தியா மற்றும் பிரிட்டனுக்கு இடையில. நெக்ஸ்ட், சட்பூஜை கொண்டாட்டம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா பீகார் மாநிலத்தில். இந்த சட்பூஜை எந்த மாதத்தில் நடந்துச்சுன்னா அக்டோபர் மாதத்தில். உலகின் மிக உயரமான சாலை எங்கே இருக்குன்னா லடாக்ல. உலகின் மிக நீளமான சாலை எங்கே இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.